வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கிட்ட the all new 2024 Honda Amaze கார் தான் இருக்குது. அண்ட் இந்த காரோட ஒரு டீடைல்டு டெஸ்ட் டிரைவ் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறாங்க. அண்ட் நம்ம வந்து Honda Amaze உடைய ஒரு டீடைல்டு வாக் அரவுண்ட் ரிவ்யூ நான் ஒரு தனி வீடியோவாகவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த Honda Amaze காரை ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குதுன்றது என்னுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேங்க. நம்ம பழைய Honda Amaze கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புது Amazeல ட்ரைவ் பண்ணுறதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க, என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்றதை தெளிவாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த வண்டி பற்றி நம்ம ட்ரைவ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ், இந்த காரில் இருக்கிற என்ஜினில் எந்த சேஞ்சஸுமே வந்து பண்ணலிங்க. இது சேம் 1.2 லிட்டர் IVTEC பெட்ரோல் என்ஜின் தான், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட். 90 ஹார்ஸ் பவரும் 110 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது கூட வந்து ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க அண்ட் ஆல்சோ ஒரு 7 ஸ்டெப் CVT டிரான்ஸ்மிஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டிரைவ் பண்ணுறதுல சில அந்த பவர் பேண்டு அப்புறம் சஸ்பென்ஷன்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்கிறேங்க. சேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. கிளச் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குதுங்க. ஆக்சுவலி ஹோண்டாவில் இருக்கிற எல்லா வண்டியிலையுமே அந்த கிளச் வந்து அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுங்க. எனக்கு ஆக்சுவலி ஹோண்டாவில் பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வந்து என்ஜினை டவுன் சைஸ் பண்ணலை. ஸோ ஒரு ப்ராப்பர் 4 சிலிண்டர் என்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆல்சோ அது ஹோண்டாவுடைய அந்த ஐவிடெக் என்ஜினை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ ரிஃபைன்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குங்க. அண்ட் ஆல்சோ ரிலையபிலிட்டி, உங்களுக்கு வந்து இந்த என்ஜின் பிரச்சனையே வராது. லைஃப் லாங் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த வண்டி. இன்ஃபேக்ட் நம்மளும் ஒரு ஹோண்டா சிட்டி வச்சுருக்கோம் VTEC. ஸோ அது ஆல்மோஸ்ட் 2007 மாடலுங்க. அண்ட் இப்போ கூட அது நல்ல கண்டிஷனில் இருக்குது. பவர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோ அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குதுங்க. பழைய ஹோண்டா அமேஸில் வந்து மிட் ரேஞ்சிலேருந்து தான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வரும். பட் இந்த காரில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த அப்டேட்டில். லோ அண்ட்லேயே வந்து உங்களுக்கு அந்த பீக் பவர் வர மாதிரி வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் எஸ், சஸ்பென்ஷனும் வந்து உங்களுக்கு லைட்டாக ட்வீக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பழைய ஹோண்டா அமேஸில் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட் பேஸ்டாக இருக்கும். இது எப்படின்னா வந்து லைட்டாக ஸ்டிஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சிட்டிக்கும் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் சிட்டி கண்டிஷன்ஸில். அட் த சேம் டைம் ஹைவேஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி தான் வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ஒரு பேலன்ஸ் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் பழைய ஹோண்டா அமேஸில் 170 mm, பட் இந்த காரில் வந்து 172 mm ஆக்கியிருக்காங்க, 2 mm இன்க்ரீஸ். அண்ட் ஆல்சோ ஹோண்டா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா லேட் அண்ட் வெயிட், அதாவது நம்ம உட்காந்தாலுமே 5 பேசஞ்சர் உட்காந்தாலுமே உங்களுக்கு அவ்வளோவா வந்து கம்ப்ரஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பழைய வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது அந்த சஸ்பென்ஷன் கம்ப்ரஸ் ஆகிறது வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்களாமா. ஸோ பெருசாக கம்ப்ரஸ் ஆகாதனால நம்ம ஊர் ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்து எங்கேயுமே ஸ்க்ரேப் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. அண்ட் 172 mmன்றது ஒரு செடனுக்கு டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தாங்க. ஆல்சோ ஸ்டியரிங் வீல் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது. ஸோ லைக் நான் வந்து இந்த ஒரு ஃபிங்கர் வச்சு என்னால் வந்துட்டு டேர்ன் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு ஸ்மூத்தான ஒரு ஸ்டியரிங் வீல் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சிட்டி கண்டிஷன்ஸ்லாம் ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏற்றும் போது கூட வந்து பெருசாக ஸ்க்ரேப்பெல்லாம் ஆகாதுங்க. ஏன்னா இதெல்லாம் பெரிய சைஸ் ஸ்பீட் பிரேக்கரு. கொஞ்சம் லைட்டாக அமுத்தி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. வந்தோம். ஸோ டீசெண்டாக இருக்குதுங்க ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸு. ஏன்னா ஒரு 1.2 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜினில் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்க முடியுமோ அதோடவே கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து கிடைக்கிது. அண்ட் இன்னொன்று என்னென்னா ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ். ஸோ பழைய ஹோண்டா அமேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸை நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அது டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது ட்ரைவ் பண்ணும்போது. உங்களுக்கு அந்த டிரைவபிலிட்டியே வந்து ஸ்மூத் ஆயிடுச்சுங்க. ஸோ டேர்னிங் ரேடியஸ் உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், ஈஸியாக நம்ம வந்து டேர்ன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு 2 லைன் ரோட்லலாம் நம்ம ரிவர்ஸ் எடுக்கணும்னு தேவையே கிடையாது. அண்ட் இன்னொன்று உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ரைஸ் பண்ணி காமிச்சிட்டா வண்டி எப்படி இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக தாங்க இருக்குது. பட் அதுவே நான் உங்களுக்கு வந்து
அது லோ ஸ்பீச்சில் ஹை கியர்ஸில் நான் உங்களுக்கு வந்து போய் காமிக்கிறேன். இப்போ நான் 40க்கு வந்து நான் 5th கியருக்கே வந்தாச்சுங்க. ஆனால் எந்த ஒரு ஜட்ரிங்குமே வந்து கிடையாது. ரொம்ப ரொம்ப ரிஃபைண்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர் வந்து செகண்ட்லேயே ஏற்றுறேன் நான். எதுவுமே அவங்களுக்கு அந்த ஒரு ஜட்ரிங்கோ கிளட்ரிங் சவுண்டு எதுவுமே வந்து வர மாட்டேங்குது. அண்ட் கிளைம் பண்ணுற மைலேஜும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேனுவலில் இது 18.6 கிலோமீட்டர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க கிலோமீட்டர் பர் லிட்டர். வேற ஆட்டோமேட்டிக்கில் வந்து 19.4 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆல்சோ எனக்கு இந்த வண்டியில் பிடிச்ச இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா உங்களுக்கு வந்து லேன் வாட்ச் கேமரா வரும். ஸோ உங்களுக்கு நான் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன்னா இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு இந்த கேமரா இது காமிக்குது பாருங்கள். ஸோ சைட் மிரரில் வந்து கேமரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஹோண்டா எலிவேட், ஹோண்டா சிட்டிலெலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த காரில் பார்த்தா அதே செட்டப் தாங்க இந்த ஹோண்டா அமேஸ்லேயுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிட்டி கண்டிஷன்ஸ்லாம் ஓட்டும் போது, லேன்லாம் சேஞ்ச் பண்ணும்போது, ஹைவேஸ்லேயுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு தலையை திருப்பி அங்கே கேமரா அந்த மிரரில் பார்க்கணுன்ட்டு வந்து அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இங்கே டிஸ்பிளேலேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம் வண்டி வருதா இல்லையான்னு சொல்லி. ப்ளஸ் ஏடாஸுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து செக்மெண்ட் ஃபர்ஸ்ட். இந்த செக்மெண்ட்டில் ஹோண்டா அமேஸில் மட்டும்தான் ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் வருது. அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ரிவர்ஸ் கேமராவுமே வந்து 3 வியூவாக வரும். நார்மல் வியூ, வைட் ஆங்கிள் ஒன்று வரும் ப்ரோ, டாப் டவுன் ஒன்று வரும். ஓகே, 3 ஆங்கிளுக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம். கேமராடைய குவாலிட்டியுமே நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஏடாஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எமர்ஜென்சி பிரேக்கிங். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வார்னிங் மட்டும் கொடுக்காம, உங்களுக்கு இன்கேஸ் ஏதாச்சும் உள்ள இன்டர்வென் ஆகிட்டாங்க, சடனாக கார் முன்னாடி நின்றுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கார் பிரேக் பண்ணிவிடுங்க. ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர். அதுவும் இல்லாமல் லேன் கீப் அசிஸ்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு லேனில் வந்து போகிறதுக்கு கண்டிப்பாக அதை ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த ஸ்டியர் பண்ணணும்னு வந்து தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டியரிங்கோட டேரக்ஷன் வந்து லேனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும். அண்ட் லேன் மிட்டிகேஷன் சிஸ்டம், அதாவது உங்களை அறியாமலே வந்து லேன் விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டியரிங்கில் வந்து வைப்ரேட் ஆகி வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் வந்து கொடுக்குங்க. அதுவும் இல்லாமல் ஆட்டோ ஹை பீம் அசிஸ்ட் அதெல்லாமே இருக்குதுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து லோ பீம், ஹை பீம் அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பிரைட்னஸ் வந்து பத்தலைன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஹை பீமுக்கு வந்து மாறிக்கோங்க. அண்ட் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த ஸ்பீட்லேயே வந்து போகாது. அண்ட் இந்த மாதிரி மோசமான பேட்ச் மேலெல்லாம் எப்படி போகிறதுக்கு இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ கம்போஸ்டாக தாங்க இருக்குது, ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியுது. அண்ட் சைட் வாலோட திக்னஸ் இந்த டயரில் வந்துட்டு 60ங்க. ஸோ 60ன்றது ஒரு டீசெண்டான டயர்ஸ் ப்ரொஃபைல் தான். உங்களுக்கு அந்த பம்ப்ஸ் எல்லாமே நல்லா சோக்கின் பண்ணுது. அண்ட் ஓவரால் விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹோண்டா அமேஸில் முதல்லேருந்தே வந்து அந்த கம்ப்ளைண்ட் இருந்தது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏ பில்லர் வந்து டீசெண்டான ஒரு திக்னஸ் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்காது. நம்ம வந்து டெய்லி டிரைவ் பண்ணுறது ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட், நான் வீடியோஸ் நிறைய இதில் சொல்லியிருப்பேன் நான். ஸோ அது எப்படின்னா வந்து திக்கான ஒரு ஏ பில்லர் கொடுத்துருப்பாங்க. நான் ரைட் சைட்லாம் டேர்ன் பண்ணும் போதெல்லாம் வந்து அது எனக்கு சுத்தமாக விஷனே இருக்காது. ஸோ இந்த காரில் அந்த ப்ராப்ளம்லாம் வராதுங்க. உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து வியூ தெரியுது. ஓவரால் டிரைவபிலிட்டி வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்குதுங்க. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எஃபர்ட்லெஸ்ஸாக நான் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ண முடியுது. அண்ட் ஒரு நாமினலான ஒரு டார்க் ரெஸ்பான்ஸ் எனக்கு சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டுறதுக்கு இந்த பவர் பர்ஃபார்மன்ஸே போதுங்க. சஸ்பென்ஷனும் வந்து நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறனால வந்து கான்ஃபிடென்ஸும் இருக்குது நம்ம லைட்டாக ஸ்பீடெல்லாம் போகும்போது. ஸோ மேனுவல் டிரான்ஸ்மிஷனை நம்ம வந்து ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் என்னுடைய ஒரு பர்சனல் ஃபீட்பேக் இந்த ஹோண்டா அமேஸோடைய இந்த 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இது 7 ஸ்டெப் சிவிடி கியர் பாக்ஸும் வந்து எப்படி ஓட்டுறதுக்கு இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஏன்னா அந்த 7 ஸ்டெப் சிவிடி, அதாவது ஹோண்டாவோடைய சிவிடி கியர் பாக்ஸ் வந்து அந்த சிவிடிக்குனா வந்து பேர் போனது. மற்ற எல்லா கார் கம்பெனி கூடயுமே கம்பேர் பண்ணும்போது ஹோண்டாவோடைய சிவிடி வந்து ரொம்பவே ரிலையபிளான ஒரு சிவிடிங்க. நம்ம ஹோண்டா சிட்டிலேருந்தே நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த சிவிடி கியர் பாக்ஸ் வந்து ஒரு நல்ல கியர் பாக்ஸ். உங்களுக்கு எந்த ஒரு பெருசாக ப்ராப்ளம் எதுவும் வராது. நல்ல ரிலையபிள் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு கியர் பாக்ஸ் தான் மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக் இது கூட கம்பேர் பண்ணும்போது.
ஸோ இப்போ நம்ம வந்து ஹோண்டா அமேஸோடைய சிவிடி கியர் பாக்ஸ் அந்த வேரியன்ட் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். நம்ம முன்னாடி வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஓட்டணும். ஸோ இதில் இருக்கிறது வந்து 7 ஸ்டெப் சிவிடி டிரான்ஸ்மிஷனுங்க. அண்ட் ஹோண்டாவோடைய அந்த சிவிடி கியர் பாக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக ரிஃபைண்டாக இருக்கும். எஸ், சிவிடினாலே அந்த ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும் எல்லா இதுலேயுமே. பட் ஹோண்டாவோடைய அந்த கியர் பாக்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கே. இன்ஃபேக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா சிவிடி கியர் பாக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஹோண்டாவோடைய தான் வந்து ரொம்பவே ரிலையபிளும் கூட. அண்ட் இப்போ இருக்கிற இந்த டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லாம் டெஃபினட்டாக வந்து மேனுவல் ஓட்டுறது ஒரு பெரிய தலைவலி தான். ஸோ எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல சாய்ஸ் தான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ நம்ம அமேஸோடைய டிரைவபிலிட்டியை பற்றி நான் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அந்த கார் ஓட்டும் போதே சொல்லியிருந்தேன் நான் எப்படி இருந்துச்சுன்றதை. எனக்கு விசிபிலிட்டிலலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து கிடையாது. அண்ட் ஆல்சோ டேர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்குது, ஏடாஸோடைய ஃபீச்சர்ஸ், அது எல்லாமே நான் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன்லேயே வந்துட்டு ஓட்டி உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை. நம்ம வந்துட்டு இப்போது கரண்ட்டாக வந்து இந்த சிவிடி கியர் பாக்ஸை பற்றி நம்ம வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்றதை. ஸோ நம்ம மேனுவலுக்கும் சிவிடிக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து என்ஜினில் வந்து கிடையாது. ஸோ சேம் வந்து என்ஜினுடைய அந்த ஸ்பெக்ஸ் தாங்க. அந்த 1.2 லிட்டர் ஐவிடெக் பெட்ரோல் என்ஜின். ஸோ 90 ஹார்ஸ் பவரும் 110 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு வழியாக திருப்பியாச்சு. செம்ம டிராஃபிக்காக இருக்குதுங்க. ஸோ டிரைவபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் நீங்கள் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக ஓட்டலாம். அண்ட் மேனுவல் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு டைமே நீங்கள் கியர் டவுன் பண்ணி எது கிளச் அமுத்திட்டு இருக்கிற அந்த இது ப்ராப்ளமே வந்து கிடையாது. ஸோ நம்ம சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டும் போது ரொம்பவே சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது கியர் பாக்ஸு. அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் சிவிடியில் இருக்கிறது வந்துட்டு எதுவுமே வந்து ஃபீல் பண்ணவே முடியல நம்ம நார்மலாக வந்து டிரைவ் பண்ணும்போது. ஸோ சிவிடியோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். ஸோ அந்த சிவிடி வந்துட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த ஒரு பெல்ட் டிரைவன்லாம் இருக்குங்க. அது ஒரு 2 கோன் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு பெல்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது கண்டினியூஸாக வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் கொஞ்சம் அந்த ஃப்ரீ ரோடுக்கு போயிட்டு அவங்களுக்கு லைட்டாக ஆக்சலரேட் பண்ணி அந்த காமிக்கிறேன் அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்றத. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிவிடி கியர் பாக்ஸ் கூட பேடல் ஷிஃப்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 7 ஸ்டெப் சிவிடினால உங்களுக்கு வந்து இமீடியட்டாக ஓவர்டேக்ஸ்லாம் பண்ணணும்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து மேனுவலாகவே வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கலாங்க. ஸோ அந்த பேடல் ஷிஃப்டர்ஸோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த லேன் கேமரா. ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டர் போட்டோன்னா கேமரா வந்துட்டு டர்ன் ஆன் ஆயிருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சிட்டி கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஓட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு டைமும் நான் வந்து சைட் மிரரில் பார்க்கணுன்னு வந்து கிடையாது. இந்த கேமரா வச்சே வந்து என்னென்ன வண்டி வருதுன்றதை நான் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கலாங்க. சஸ்பென்ஷனில் எந்த சேஞ்சஸுமே வந்து கிடையாது. நம்ம மேனுவலுக்கும் சிவிடிக்கு எதுவுமே வந்து மாற்றலிங்க. ஸோ கியர் பாக்ஸோட டியூனிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரெஸ்பான்சிவான கியர் பாக்ஸ் தாங்க. ஏன்னா மற்ற வண்டியிலலாம் ரொம்ப அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து தெரியும். பட் இந்த வண்டியில் வந்து அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து பெருசாக நம்மளால ஃபீல் பண்ணவே முடியல. அண்ட் ஆல்சோ இதில் டிரைவ் இருக்குதுங்க. ஆல்சோ வந்து ஸ்போர்ட் மோடும் இருக்குது. ஸோ ஸ்போர்ட் மோடில் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக மாறிடும். ஸ்போர்ட்டில் போட்டேன் நான். ஸோ ஸ்போர்ட்டில் வந்து கொஞ்சம் ஆர்பிஎம் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுது, கண்டினியூஸாக ரெவ் ஆகுதுங்க. உங்களுக்கு பாருங்களேன். இந்த செக்மெண்ட்டில் மற்ற கார் கூட கம்பேர் பண்ணும்போது கியர் பாக்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ப்ரெட்டி டீசென்ட். உங்களுக்கு அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து பெருசாக ஃபீலே பண்ண முடியலிங்க. லைட்டாக இருக்கும் அந்த கண்டினியூஸாக ரெவ் ஆகிறது. பட் மற்ற வண்டி கூடலாம் கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் டோட்லி கிரேட். அண்ட் ஏடாஸுமே இப்போ வந்து ஆனில் தான் இருக்குதுங்க. அதுவுமே சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது. எனக்கு வந்துட்டு அந்த வார்னிங் சைன்ஸ்லாம் வந்துட்டு காமிச்சுதுங்க. ஸோ இப்போ ஆக்சலரேட் பண்ணலாம். நான் மேனுவலாக தான் பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். அண்ட் கியர் டவுன் பண்ணாலும் ஸ்டெப் வந்து டவுன் பண்ணாலும் உங்களுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குதுங்க. ஓகே.
நாட் பேட். நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்கும்னு நினச்சேன் நான். பட் இது நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு பெருசாக அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இல்லை. அந்த ஆர்பிஎம் வந்து ரெவ் ஆகுது, பட் அதுவுமே ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஹோண்டா வந்துட்டு எல்லாத்துக்குமே அந்த இன்ஜினை ரெவ் பண்ண தான் வந்து பிடிக்கும். உங்களுக்கு டாப் எண்டில் வந்து அந்த வண்டியுடைய பர்ஃபார்மன்ஸே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நல்ல ரிஃபைன்ட் அண்ட் ஸ்மூத்தான இன்ஜின் ஆக்சுவலாக. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து என்ஜின் டவுன் சைசிங் பண்ணாமல் ஒரு ப்ராப்பர் 4 சிலிண்டர் என்ஜின் வந்து கொடுத்தது நான் கண்டிப்பாக பாராட்டியே ஆவாங்க. நான் சொல்ல முன்னாடி இந்த வண்டியோடைய காம்படிட்டர் இருக்குது ஆக்சுவலாக அந்த டிசையரு. ஸோ அந்த வண்டியில் வந்து என்ஜின் டவுன் சைஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து வைப்ரேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4 சிலிண்டர் என்ஜின் கூட கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸை மேட்ச் பண்ணவே முடியாது. அண்ட் எஸ், க்ரூஸ் கண்ட்ரோலுமே இருக்குது. ஸோ இது நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கிடையாது, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலுங்க. ஸோ நம்ம ஸ்பீடு வந்து வேரி ஆகும். நம்ம வந்துட்டு ஒரு செட் பண்ண அந்த ஸ்பீடில் தான் வந்துட்டு போகும்னு வந்து கிடையாது. நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நீங்கள் என்ன செட் பண்ணி வச்சிங்க ஸ்பீடுக்கு அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்சலரேட் ஆகி வருங்க. அண்ட் ஆல்சோ எமர்ஜென்சி பிரேக்கிங்கும் இருக்குது அந்த ஏடாஸில். ஸோ முன்னாடி ஏதாச்சும் வந்து ஏதாவது ஒரு அப்ஸ்டிக்கல் இல்லை ஒரு வண்டி ஏதாவது வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த வார்னிங் மட்டும் வராமல் பிரேக்கிங்கும் வந்துட்டு பண்ணி தருங்க. சிட்டி டிரைவபிலிட்டிக்கு இந்த சிவிடி வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. சொல்லப்போனால் ஆக்சுவலாக மேனுவல் நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஷிஃப்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே ஸ்மூத்தாக எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஆனாலும் ஆட்டோமேட்டிக்னால வந்து இந்த லெஃப்ட் ஃபுட்டுக்கு வந்து வேலையே கிடையாது. ஜஸ்ட் இங்கே வச்சிட்டா போதும் அந்த டெட் பெடல் கிட்ட வந்து ரைட்டில் மட்டும் பிரேக்கை ஆக்சலரேட் பண்ணால் போதும். ரொம்பவே கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்குதுங்க இந்த சிட்டி கண்டிஷன்ஸ்லாம் ஓட்டுறதுக்கு. ஏன்னா இது கோயம்புத்தூர்லேயே இப்போ வந்து இவ்வளோ டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மெட்ரோ சிட்டியெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுங்க. இந்த பீக் ஹவர்ஸ்லாம் வந்து இன்ச்சாக தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது மேனுவலோட இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்ஸ் தான் வந்து பெட்டர்னு சொல்லுவேன் நான். பட் என்றைக்குமே வந்து எனக்கெல்லாம் பர்சனல் ஃபேவரட் மேனுவல் தான். ஒரு டிரைவிங் என்தூசியாஸ்ட் வந்து மேனுவல் தான் விரும்புவார். பட் இருந்தாலும் இந்த மாதிரி சிட்டி கண்டிஷன்ஸ்லாம் வந்து சிலது கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இன்ஃபேக்ட் நான்லாம் வந்துட்டு அந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஓட்டி எனக்கெல்லாம் கால் வலிக்கிற அளவுக்குலாம் வந்து போயிருக்குதுங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இட் இஸ் மச் பெட்டர். ஸோ எஸ், இந்த ஹோண்டா அமேஸ் ஃபேஸ் லிஃப்டோடைய டீட்டெயில்டு ட்ரைவ் ரிவ்யூ நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு. நான் உங்களுக்கு மேனுவல் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேங்க. அண்ட் நீங்கள் ஹோண்டா அமேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை அதுவும் வந்து சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி நம்மளுக்கு இந்த காரை ப்ரொவைட் பண்ணது வந்து கோயம்புத்தூர் மான்செஸ்டர் ஹோண்டா ஷோரூம் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஃபார் ஃபர்தர் புக்கிங்ஸ், டீட்டெயில்ஸ் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் நீங்கள் இவங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோடைய இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேருங்க. ஸோ see you guys in another video. Tata and bye-bye.